முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இப்போது உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கிறதுக்கு உனக்கு தேவையான பணம் கையில் இல்லை. அதை நினச்சி தானே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க. கவலைப்படாத, எல்லாத்தையும் சரி செய்யதான் உன் அப்பன் முருகன் இப்போது உன் கண்களில் இந்த பதிவை காட்டியிருக்கேன். நான் சொல்கிறதையெல்லாம் கவனமாக கேட்டு இனிமேலாவது உன் வாழ்க்கையை நீ சிறப்பாக வடிவமைச்சுக்கணும். எப்போதுமே நீ செய்யும் செயல்கள் சரியாக இருக்கும் பட்சத்தில், உன் மனசில் நல்ல குணங்கள் இருக்கும் பட்சத்தில் அது தானாகவே உனக்கான நல்ல வாழ்க்கையை வடிவமைச்சு கொடுத்துடும். எல்லா விதத்திலும் யாரும் உனக்காக நிற்க மாட்டாங்க. நீயாகவே தான் எல்லாத்தையும் தனியாக சிறப்பாக செய்யணுன்ற அந்த எண்ணத்தை உனக்குள்ளே வச்சுக்கோ. எந்த அளவுக்கு நீ பொறுமையாக இருக்கிறியோ அந்த அளவுக்கு உன்னால் உயர்ந்த நிலையை அடைய முடியும் என்று சொல்லவே. எந்த அளவுக்கு தேவையற்ற மனிதர்களை விட்டு தூரமாக விலகி நிற்கிறியோ அந்த அளவுக்கு உன்னை சுற்றி நல்ல அதிர்வலைகள் இருந்து அதன் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும். உனக்கான மதிப்பையும் மரியாதையும் உயர்த்தி உன் வாழ்க்கைக்கான மகிழ்ச்சியான நல்ல சம்பவங்களை இந்த அப்பன் முருகன் நடத்தி கொடுக்க போகிறேன். எந்த அளவுக்கு நீ அடுத்தவங்க மேலே பாசத்தை அள்ளி கொட்டுறியோ அந்த அளவுக்கு அடுத்தவங்க உன்னை ஏமாற்றவும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பாசமோ நம்பிக்கையோ அளவோடு இருக்கும்படி வச்சுக்கிட்டீன்னா அது உனக்கு நிறைவான மன நிம்மதியை கொடுக்கும். எந்த அளவுக்கு ஆசைப்படுறத நீ அளவோடு வச்சுக்கிறியோ அந்த அளவுக்கு நீ நிறைவான நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும். பேச்சு எப்போதும் அளவோடு இருக்கட்டும். குறைவாக பேசினா உனக்கு மதிப்பு சேரும். குறைவாக ஆசைப்பட்டினா வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும். பாசத்தை குறைவாக வச்சுக்கும் போது மன அமைதி கிடைக்கும். பொறுமையை வச்சுக்கும் போது அது உனக்கு உயர்நிலையையும் கொடுக்கும்ன்றத நீ எப்போதுமே உன் வாழ்க்கையில் ஞாபகம் வச்சு செயல்படு. உன் வாழ்க்கையில் உனக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கிறவங்களும் உனக்கு மிக நேசமாக பாசத்தை கொடுப்பவர்களும் தான் மிக மோசமான கஷ்டத்தை உனக்கு கொடுப்பவர்களாக இருக்கிறாங்க இல்லையா? யாருன்னே தெரியாத மூன்றாவது நபர் உனக்கு செய்யும் கொடுமையையும் ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் விட கூடவே இருக்கிற சொந்தமும் உறவுகளும் தான் மிகப்பெரிய அளவில் மனுஷனுக்கு கஷ்டத்தை கொடுக்குறவங்களா இருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் சுமைகளே இல்லாத தோள்களும் இல்லை, வலிகளும் வேதனைகளும் இல்லாத மனிதர்களும் இல்லை. வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அதை புன்னகையோடு சிரிச்சுக்கிட்டே வாழ தயாராகு. இந்த உலகத்தில் நிறைய பேர் என்னவோ பிஸியாக இருக்க மாதிரி வெளியே காமிச்சுக்கிறாங்க. ஆனால் அவங்களோட எண்ண ஓட்டத்தை பார்த்தீங்கன்னா தேவையில்லாத விஷயங்களை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருப்பாங்க. பல நேரங்களில் இப்படி தேவையில்லாத விஷயங்களிலேயே அவங்க கவனம் சிதறி அவங்க வாழ்க்கையும் வழுக்கி விழுந்துடுது. நீ எப்போதும் எது முக்கியமோ எது அவசியமோ அதை பற்றி மட்டும் யோசி. மற்றவங்களோட உன் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து நீ உன் வாழ்க்கையை வீணடிக்க வேண்டாம். உன் வாழ்க்கையை நீ உன் கூடயே ஒப்பிட்டு பாரு. நேற்று நீ செஞ்சதை விட இன்னைக்கு கொஞ்சம் அதிக முயற்சி செஞ்சுருக்கியான்னு பாரு. நேற்று நீ வாழ்ந்ததை விட போன வருஷம் நீ வாழ்ந்ததை விட இந்த வருஷம் ஒரு படியாவது நீ மேலோக்கி வந்திருக்கியா, முன்னோக்கி வந்திருக்கியான்றதை மட்டும் கவனமாக பார்த்துக்கிட்டா போதுமேன்னு செல்லமே. உன் கூடவே நீ போட்டி போட்டு ஒவ்வொரு நாளையும் முந்தைய நாளை விட சிறப்பாக வாழ முயற்சி செய். அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை உன்னால் கவனம் எடுத்து செயல்படுத்த முடியும். இனிமே உனக்கு பண கஷ்டங்கிறது உன் வாழ்க்கையிலேயே இல்லை. உனக்கு இருக்கிற கடன் பிரச்சனைகளையும் நான் தீர்த்து உன் உழைப்புக்கு உரிய பலனை கொடுக்குறேன். நிறைய வழிகளில் உனக்கு வருமானம் வரும்படி நான் செய்கிறேன். நீயும் உன் குடும்பமும் பல ஆண்டுகள் அமைதியும் அன்பும் நிம்மதியும் கொண்ட நிறைவான செல்வ வளத்தோட வாழ்க்கையை வாழும்படி நான் செய்கிறேன். உனக்கு எல்லாமுமாக நானே இருந்து உன் வாழ்க்கையில் இரட்டிப்பு மகிழ்ச்சியை கொடுக்க போகிறேன். எந்த அளவுக்கு மற்றவங்க உன்னை வேணான்னு ஒதுக்குறாங்களோ அந்த அளவுக்கு நான் உனக்கானதை அள்ளி அள்ளி கொடுப்பேன். நீ எப்போதும் நம்பிக்கையோடு இருக்கணும். நீ சுமந்த சுமைகளையும் வருத்தங்களையும் கவலைகளையும் கஷ்டங்களையும் போக்கி உனக்கான வாய்ப்புகளை எல்லாம் நான் உன்னிடமே கொண்டு வந்து சேர்க்கிறேன் என் செல்லவே. இனிமே நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும்
உனக்கு வெற்றி வாய்ப்புகள் வந்து சேரும்படி நான் பார்த்துக்கிறேன். என்னை நம்பும் உனக்கு எல்லா விஷயங்களிலும் நல்லதை நடத்தி கொடுக்கிறேன். தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் இனி சிறப்பாக நடக்க ஆரம்பிக்கும். நின்று போயிருக்க உன் வாழ்க்கையில் மறுபடியும் தொடக்கத்தை உருவாக்கி வெற்றியையும் உன் கைகளில் ஒப்படைக்க இந்த முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். தவறான நபர்களுக்காக நீ சரியான மனிதர்களை இழந்து விட வேண்டாம். ஏதாவது ஒருத்தவங்க தப்பாக இருக்காங்க, கூடவே இருந்து அவங்க சரியில்லை, அவங்க குணம் சரியில்லை, மனசு சரியில்லைன்னு தெரிய வரும்போது நீயாகவே அவங்கள விட்டு சீக்கிரம் விலகி போயிடு. கெட்டவங்கன்னு தெரிஞ்சும் கூட வச்சுக்கிட்டீங்கன்னா நாளைக்கு உன் வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதல்லவா? வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாண்டி நீ யாருங்கிற முத்திரையை பதிக்க தவறாதே, தயங்காதே. கண்டிப்பா நான் உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்து உன்னை மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் நிம்மதியோடும் வாழ வைக்கிறேன். எந்த விஷயமா இருந்தாலும் உன்னால் முடிஞ்சா செய், முடியாவிட்டாலும் அது முடிகிற வரைக்கும் முயற்சி செய்யாமல் விட்டுறாத. எந்த விஷயத்தை எப்படி நடக்கணும்னு ஆசைப்படுறியோ அதை அப்படியே நடத்தி கொள்ள தயாராகு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் என்னால் முடியாதுன்னு சொல்கிறதுக்கு முன்பாக அதற்கான கடின உழைப்பையும் விடாமுயற்சியையும் போட்டுடு. எந்த விஷயத்தையும் தொடங்குறதுக்கு துணிச்சல்னு ஒன்று இருந்தாலே போதும். துணிவும் தைரியமும் கொண்ட நீ எதுக்காகவும் பயப்படவே தேவையில்லை. உன் கனவுகள் எதுவாக இருந்தாலும் அதை இந்த அப்பன் முருகன் நனவாக்கி உன் முயற்சிகளுக்கெல்லாம் சேர்த்து முன்னேற்றத்தை கொடுத்துருவேன். நீயும் எல்லா விஷயங்களிலும் நம்பிக்கையோடு உழைப்பை போடும்போது நான் உனக்கான வெற்றியை கண்டிப்பாக கொடுத்துருவேன் என் செல்லமே. நாளைக்கு நாள் எப்படி இருக்குமோன்னு இன்னைக்கு உட்காந்து யோசிக்காம இன்றைய நாளை சரியாக வாழ ஆரம்பி. கண்டிப்பாக உன் கனவுகளை எல்லாம் நனவாக்கி உன் வாழ்க்கைக்கான வெற்றியை நான் கொடுத்துருவேன். முடியாதுன்னு சொல்கிறவன் கற்பனை செஞ்சுக்கிட்டே உட்கார வேண்டியதான். முயற்சிக்கிறவன் தான் வாழ்க்கையை உருவாக்க முடியும். நீ செய்யும் முயற்சிகளில் எல்லாம் நானும் உனக்கு துணையாக இருந்து உன் கனவுகளுக்கான பலனை கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறணும் முன்னேறணும்னு நினச்சினா அதுக்கு நீ எப்போதுமே உற்சாகத்தோடும் நம்பிக்கையோடும் இருந்தாலே போதும். சூரியன் உதிக்கும் போது எப்படி பிரகாசமாக காட்சி அளிக்குதோ அதே போல உன் வாழ்க்கையும் நான் பிரகாசிகமாக ஜொலிக்க வைக்கிறேன். எதுக்காகவும் வருத்தப்படாத. இன்பம் துன்பம்னு உன் வாழ்க்கையில் வர்ற எல்லாமே இறைவன் கட்டளை தான். உனக்கு கஷ்டங்களை கொடுத்த நானே அதற்கான தீர்வையும் கொடுப்பேன்றதை புரிஞ்சுக்கோ. தன்னம்பிக்கையை ஒருபோதும் சிதற விடாமல் மன வலிமையோடு எதிர்கொள்ள தயாராக இரு. நீ போகும் பாதையில் தடைகள் இருந்தாலும் அதை தகர்த்துட்டு தயாராக தைரியமாக களமிறங்கு என் தங்கமே. பயமும் தயக்கமும் உள்ளவர்களுக்கு தோல்விதான் வந்துக்கிட்டே இருக்கும். உன் பயத்தையும் தயக்கத்தையும் தூக்கி போட்டுட்டினா வெற்றி வெகு சீக்கிரம் உன் கால்களில் வந்து சேர்ந்துடும். தடைகள் 1000 வந்தாலும் அதை தாண்டி தைரியமாக அடியெடுத்து வச்சு முன்னேறிப்போ. கண்டிப்பாக உன் வாழ்க்கை உன்வசமாக மாறும்படி நான் செய்வேன். உன் நிலைமையை பார்த்து கைகொட்டி சிரித்தவங்களை எல்லாம் கைத்தட்டி பாராட்ட வைக்கிறது தான் உன் வெற்றிகரமான வாழ்க்கைக்கு அடையாளம். இனிமே எட்ட முடியாத வானம் கூட உயரமில்லை. எட்டி பிடிக்க வேணுன்ற அந்த முயற்சி உனக்குள்ளே இருக்கும்போது உன் தன்னம்பிக்கைக்கு ஏற்ற தாராள வெற்றிகளை நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். பிரச்சனைகளை கண்டு என்னடா என் தலைவிதி இப்படி இருக்குது, நேரம் இப்படி இருக்குன்னு குறை சொல்லாமல் அதை எப்படி சரி செய்யணும்னு துணிச்சலோட களத்தில் இறங்கு. ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்க்கையின் வெற்றிக்காக நீ போராடு. உன் வெற்றியில் யாருடைய கஷ்டமும் கவலையும் துன்பமும் இருக்கக்கூடாது. உன்னுடைய வெற்றி முழுக்க முழுக்க உன்னுடைய உழைப்பாலும் முயற்சியாலும் வந்ததாக இருக்கணுமே தவிர அடுத்தவங்களை ஏமாத்தியோ அடுத்தவங்களை நம்பியோ அடுத்தவங்க காலை பிடிச்சோ வந்ததாக இருக்கக்கூடாது. என்னைக்காவது ஒரு நாள் விடியும்னு காத்திருக்காம இன்னைக்கே முடியும்னு முயற்சி செய். கண்டிப்பாக உன் வேதனைகளை போக்கி உனக்கான வெற்றிகளை நான் கொடுப்பேன். வானவில் தோணும் போது வானம் அழகாக இருக்கிறதல்லவா, அதே போல் நம்பிக்கை தோணும் போது வாழ்க்கையும் அழகாக மாறும். விடாமுயற்சிங்கிற ஒற்றை நூல் சரியாக இருக்கும்போது கண்டிப்பாக வெற்றி உன் கைகளில் கிடைச்சே தீரும். தானாக தன் தவறை புரிஞ்சுக்கிட்டு திருந்தாத யாரையும் உன்னால் அறிவுரை சொல்லி திருத்தவே முடியாது. மனிதர்கள் எப்படி இருக்காங்களோ அவங்கள அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகு. ஊர் வாயை மூடவும் முடியாது,
இந்த உலகத்தில் உள்ளவங்க பேசுகிறத தடுக்கவும் முடியாது. நீ நல்லா வாழ்ந்தாலும் 4 பேர் உன்னை பார்த்து பொறாமப்பட்டு பேசுவாங்க. நீ கீழே விழுந்தாலும் 4 பேர் உன்னை பார்த்து ஏளனமாக பேசுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது பேசுறது மட்டும்தானே. வாழ்க்கையில் எப்போதும் உனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் வரமாக நினச்சி வாழ பழகு. அடுத்தவங்க தப்பு செஞ்சாங்கன்னா அதை மன்னிச்சு கடந்து போகிறதுல தப்பே இல்லை. மன்னிப்பு தவறு செய்கிறதுக்காக மட்டும் கேட்குறதில்ல, சில பேரை தவறு விடக்கூடாதுங்கிறதுக்காகவும் கேட்குறது. நீ எப்படி மற்றவங்க மன்னிப்பு கேட்டால் உடனே மன்னிச்சிட்டு போறியோ, அதே போல் சில விஷயங்களுக்காக நீயும் கொஞ்சம் இறங்கி மன்னிப்பு கேட்குறதுல தப்பு இல்லை தானே. உன் பக்கம் தப்பு இல்லைனாலும் சில உறவுகளுக்காக, சில மனிதர்களுக்காக நீ விட்டு கொடுக்கறதையும் இறங்கி போகிறதையும் இந்த அப்பன் முருகன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ யோசிக்கிற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நல்ல முறையில் நான் உனக்கு நடத்தி கொடுக்குறேன். வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுக்கும் பாடங்களை வச்சு வாழ்க்கையை சரியாக வாழ தயாராகு. எல்லாருக்கும் உண்மையாக இரு. தனித்து நின்றாலும் கூர்மையான முள்ளாக நீ இருக்கும்போது யார் உன்னை ஏறி மிதிக்க பயப்படுவாங்க? முள்ளு காலில் குத்திருந்தானே, அதே போல் யார் உன்னை காயப்படுத்த நினச்சாலும், ஏறி மிதிக்க நினச்சாலும் குத்தி காயப்படுத்தும் முள்ளாக உனக்கான ஆயுதத்தை நீ தைரியமாக வச்சுக்கோ என் செல்லமே. யார்கிட்டையும் போய் உன் கஷ்டங்களை சொல்லி நீ புலம்ப வேண்டாம். ஏன்னா உன் வலிகளையும் வேதனைகளையும் அடுத்தவங்க கிட்ட சொல்லி புலம்பி ஆறுதலை எதிர்பார்த்தினா அவங்க கண்டிப்பாக வேறு விதத்தில் உன்னை பற்றி பின்னால் பேசி சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. அதனால் உன் கஷ்டம் யாருக்கும் சிரிப்பை தரும் விதத்தில் இருக்கும்படி விட்டுறாதே. நீ செய்யும் முயற்சிகள் யாவற்றிலும் நான் நிச்சயம் உனக்கு துணையாக இருக்கேன். நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் மீட்டெடுத்து உன் கைகளில் ஒப்படைக்க இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. கீழே விழுந்தாலும் நான் மறுபடியும் எந்திரிச்சு நிற்பேன்ற நம்பிக்கையோட வாழ்க்கையை ஜெயிக்க தயாராக இரு. வாழ்க்கைங்கிற ஏனில யாரை நம்பியும் ஏறாமல் நீ உன்னை நம்பி ஏறினா உன் வாழ்க்கைக்கான அழகான நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுப்பேன். நீ செய்யும் முயற்சிகள் தோல்வியில் முடிந்தாலும் நீ செய்த பயிற்சியின் மதிப்பு குறைய போகிறதில்ல. மனசில் உறுதி இருந்தால் கண்டிப்பாக உன் வாழ்க்கையும் கோபுரமாக உயரும் தானே. ஒவ்வொரு நாளும் நீ செய்ய வேண்டிய வேலைகளையெல்லாம் சரியாக சிறப்பாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்க. ஆனாலும் நீ எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கலன்னு வருத்தப்பட்டாயல்லவா? இதோ இப்போதே உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் வெற்றியை கொண்டு வந்து கொட்ட போகிறேன். இனிமே நீ எதிர்பார்க்கறது போல, நீ ஆசைப்பட்டது போல, நீ திட்டமிட்டது போல அனைத்தும் சரியாக நடக்க ஆரம்பிச்சிடும். மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டினா உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் அல்லவா? அதனால் மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு எப்போவுமே உன் வாழ்க்கையில் நடந்த நல்ல மகிழ்ச்சியான நிகழ்வுகளை மட்டும் நினச்சிப்பாரு. உனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து உன் வாழ்க்கைக்கு அழகான நல்ல விஷயங்களை நான் நடத்தி தரேன். என்ன நடக்கணும்னு நீ எதிர்பார்த்து ஆசைப்பட்டு என்கிட்ட வேண்டுதல் வைக்கிறியோ அதை அனைத்தையும் நான் உனக்கு நடத்தி கொடுத்துட்றேன். துணிச்சலோட உனக்கான முயற்சிகளை நீ செய்யும்போது கண்டிப்பாக அது அனைத்திலும் நான் உனக்கு வெற்றியை கொடுத்துருவேன். உன் கடமைகளை நீ சரியாக செய்கிற, அதை புரிஞ்சுக்காம யாராவது ஒரு சிலர் உன்னை குறை சொன்னா நீ அதுக்காக கவலைப்பட வேணாம். உன் வாழ்க்கையில் நான் உனக்கான முன்னேற்றத்தை கொடுத்து கண்டிப்பாக உன் வாழ்க்கைக்கான நல்லதையும் செஞ்சு கொடுத்துட்றேன். வாழ்க்கையில் ஜெயிக்கணும், சாதிக்கணுன்ற எண்ணம் உன் மனசில் இருக்கும்போது நீ நிச்சயமாக ஜெயிப்பாய் என் செல்லமே. உன் விடாமுயற்சியின் மூலமாக நான் உனக்கான வெற்றியை எல்லாம் கொடுத்துட்றேன். உன் கனவுகளையும் ஆசைகளையும் நனவாக்கி உன் விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இனிமேலும் உன் வாழ்க்கையில் நல்ல பல விஷயங்கள் நடக்க தான் போகுது. இனி நீயே எதிர்பாராத அளவுக்கு அதிசயங்கள் நடந்து அதன் மூலமாக உனக்கு பண வரவு வந்துக்கிட்டே இருக்கும்படி நான் செஞ்சிடறேன் என் செல்லமே.